கர்த்தரை தோத்தரிப்போம். அன்பான கர்த்தரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபையினராக வந்து உண்மை ஆராய்ப்பதற்கும் போற்றுவதற்கும் உடன் வேண்டுதல் செய்வதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் எங்களுக்கு நீர்தாமே வாய்ப்பை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். முக்கியமாக எங்கள் தாய்மொழி தமிழிலே பாடலுடன் பாடி ஆராதனை செய்து மேன்மைப்படுத்தி தேவ செய்தியும் நாங்கள் கேட்பதற்கான வாய்ப்பை கொடுத்த நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த தேவ செய்தியை நான் இப்பொழுது சபையாருக்கு எடுத்து கூறும்பொழுது என்னைதாமே நான் பரிசோதித்து கொண்டது மட்டுமல்லாமல் சபையாருக்கு ஆவியின் வல்லமையினால் தெளிவாக எடுத்து சொல்லவும், சபையார் அனைவரும் இந்த வார்த்தைகள் மூலியமாக விசுவாசத்தில் வளரவும், முக்கியமாக அந்த வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் ஆவியின் வல்லமையால் இதுதாமே கிருபை செய்தமாக மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டு அனைத்தையும் உங்கள் கர்த்தரும் உங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமத்ததே, ஆமேன். இப்போ புதிய பிறப்பின் உத்தரவாதத்தில் நம்ம 10 வாரங்கள் பார்க்கக்கூடிய இந்த டீச்சிங் சீரீஸில் நம்ம தொடர்ந்து போயிட்டுருக்கிறோம். நம்ம கடந்த வாரம் நம்ம அறிந்து கொண்டது என்னங்கிறத ஒரு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம இந்த வாரம் தேவ செய்தி என்னன்னு பார்க்கலாம். கடந்த வாரம் நம்ம அறிந்து கொண்டது வந்து உங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்கிறீர்களா, டு யூ கன்ஃபஸ் யுவர் சின்ஸ், அதான் நம்ம போன வாரம் தலைப்பாக பார்த்தோம். அதில் சில கேள்விகளை கேட்டு நம்ம என்ன மாதிரி புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி வந்து, கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டதால் நாம் கடவுளிடம் பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நம்ம ஒரு ரட்சிப்பு அடைஞ்சி கடவுள் எல்லா பாவத்தெல்லாம் மன்னித்து அவருடைய மகன் மேலே விசுவாசத்து கொண்டு ரட்சிப்பு அடைஞ்சதுக்கு பிறகும், எல்லா பாவத்தையும் மன்னித்ததுக்கு பிறகும் அதுக்கப்புறம் நான் பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரியா தவறா? தவறு. நம்ம யோவான் தெளிவாக சொன்னார் இல்லைங்களா, நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்கும் பொழுது எல்லா பாவங்களையும் நீக்கி அக்கிரமங்களை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். அதோட நம்ம 2 படங்கள் பார்த்தோம். நம்ம இப்போ மன்னிப்பு கேட்குறது வந்து ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி போய் நிற்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க போகிறது கிடையாது. ஒரு உறவுள்ள உள்ள பரலோக தந்தையிடம் நம்ம மன்னிப்பு கேட்க போகிறோம் இல்லைங்களா, அதன் போன வாரம் பார்த்தோம். அடுத்த கேள்வி, ரட்சிப்பு அடைந்த பிறகு நாம் பாவம் செய்தால் கடவுளுடன் உண்டான நமது உறவை சேதப்படுத்துகிறோம். சரியா தவறா? யார் சரி யார் தவறு? சரி சரி சரியா? மறுபடியும் சொல்ல வரேன். பாவத்துக்கெல்லாம் அறிக்கையிட்டு ரட்சிப்பு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாவம் செய்தால் நம்ம கடவுளுடன் உண்டான உறவை சேதப்படுத்துகிறோமா, ரிலேஷன்ஷிப்பை நம்ம பிரேக் பண்ணுறோமா அப்படின்னா பெரும்பாலும் எல்லாரும் சரின்னு சொன்னீங்க. மன்னிச்சிங்க, சரி கிடையாது, தவறு. ஏன் வந்து தவறு? நல்லா கவனிக்க. உண்மையான ரட்சிப்பு அடைஞ்சிருந்தா நம்மளுக்கு யார் கொடுக்கப்படுறா? பரிசாவி கொடுக்கப்படுறாரு. பரிசாவி தான் நம்மளுடைய கிறிஸ்துவ நிலைச்சிக்கிறதுக்கு அவர் தான் ஒரு பரிசு, அவர் தான் கொடை இல்லைங்களா. என்னால் முடியாது, ஆனால் கடவுளுடைய தூயாவினால் நான் விசுவாசம் நிலைச்சிருக்க முடியும். என்னுடைய மீட்புங்கிறத நான் இழக்க மாட்டேன். கடவுள் வந்து இன்றைக்கி வந்து நீ ஒழுங்காக இருந்த என் புள்ள, நீ நாளைக்கு தப்புன்ட்ட என் புள்ள கிடையாது, நாளைக்கு நல்ல புள்ள, நாளைக்கு நல்ல, அப்படி கடவுள் நம்மளை வந்து உறவில் வந்து விட்டு விட்டு எடுத்துக்கிற தகப்பன் கிடையாது. கடவுளுடைய பிள்ளையாயிட்டோம், பரிசுத்தாவினால் முத்திரப்படப்பட்டதுனால நம்மளுடைய ரட்சிப்பு, நம்மளுடைய உறவு என்றைக்குமே போகாது. யோவான் 5வது அதிகாரம் 24 படித்தோம்னா இயேசு சொல்கிறாரு, என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்கிறான், நீங்கள் நீதிமான் ஆகிறான். அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி நித்திய ஜீவன் அடையறான்னு சொல்லிட்டு நான் மெய்யாக உனக்கு சொல்லிடுறேங்கிறார். போன வாரம் நம்ம இதுக்கு இன்னொரு வசனம் பார்த்தோம். எபிரேயர் 10:14 பார்த்தோம். இயேசு ஒரே ஒரு மரித்து எக்காலத்துக்கு நம்மளை பூர்ணப்படுத்திட்டார். நான் நேற்று செஞ்ச பாவம், இன்றைக்கி செஞ்ச பாவம், நாளை செய்யப்படுற எல்லா பாவத்தை இயேசு வெளியே கொடுத்துட்டாரா இல்லையா? வெளியே கொடுத்துட்டார். நிச்சயம் நம்ம உறவு வந்து சேதப்படுத்த போகிற கிடையாது. ஆனால் தந்தை கண்டித்து திருத்துவார். பரிஸ்தாபிக்க நம்மளுக்கு நம்ம துக்கத்தை உண்டாக்கும் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம தெளிவாக இருக்கணும். முக்கியமான ஒரு டாக்டரினல் ட்ரூத் இது.
செய்யக்கூடாது தான், செய்யக்கூடாது. அப்போ அப்படின்னா நம்ம வந்து ரோமேயர் 6 பார்க்கும்போது உங்கள் கிருபை பெருங்கிறதுக்காக பாவம் செஞ்சுக்கிட்டே போகலாமான்னா செய்யக்கூடாது. நல்ல கேள்விப்படுறது, செய்யக்கூடாது. ஆனால் நம்ம செய்கிறோமா? யாராவது ஒருத்தனை பெர்ஃபெக்ட்னு சொல்லிக்க முடியுமா? நான் பாவமே இல்லாமல் நீதிமான் சொல்ல முடியுங்களா? சொன்னாலும் அது கடவுளுக்கு முன்னாடி பொய்யராக்குறோம். பாவமே நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் நம்ம பொய்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? முதல்ல நம்ம பாவம் செய்கிறோம். ஆனால் பாவமும் செய்யக்கூடாதுங்கிறதா கடவுளுடைய விருப்பம். ஆனால் செய்யும் பொழுது நம்ம போன வாரம் பார்த்தது வந்து நம்ம மன்னிப்பு கேட்குற ஒப்புக்கொள்கிறோம். நம்ம பாவம் செஞ்சுட்டேன் கடவுளேன்னு சொல்லி போன வாரம் நம்ம எல்லாம் உறுதிமொழி எடுத்துடாமல் இருக்குங்களா? ஒவ்வொரு நாளும் இரவும் என் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தந்தை கிறிஸ்துவோட அவர் அட்வொகேட்டாக இருக்கிறது மூலயமா நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்குது. மொத்தம் நம்ம பாவம் செய்வோம். செய்யறதுக்காக கடவுள் நம்மளுக்கு மீட்பு தரலை, செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரு. யோவான் 2வது அதிகாரத்தில் முதல் 2 வசனம் பார்க்கும்பொழுது யோவான் சொல்கிறாரு, பிள்ளைகளே பாவம் செய்யாதீங்க. அப்படி பாவம் செஞ்சால் உங்களுக்காக பரிந்து பக்கம் இயேசு வலது பக்கத்தில் உங்களுக்காக இருக்கிறார். ஸோ உறவு நிச்சயமாக அற்று போகாது. அப்படி அற்று போகும்னு சொன்னோம்னா நம்ம எல்லாம் ரோமன் கத்தோலிக்கலாகிடுவோம். அவங்க தான் வந்து கடை சாகிற வரைக்கும் நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வி ஆர் ஜஸ்டிஃபைட் ஒன்ஸ் ஃபார் ஆல், முடிஞ்சு போச்சு. பட் சாங்டிஃபிகேஷன், அதாவது புனிதப்படுத்தப்படுதல் வந்து சாகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கலாம் வச்சுக்கோங்க. இப்போ தானே இருக்கா? சந்தேகம் இருக்கப்ப? ஓகே. இப்போ வந்து போன வாரம் பார்த்ததில் ஒரு சம்மரி மாதிரி நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிறிஸ்துவன்னு சொன்னால் அவன் தான் சரியானவன், பெர்ஃபெக்ட் என்று நடிப்பதில்லை. 2வது, சமாளித்து மழுப்பாமல் தவறு செய்யும் போது அதை ஒப்புக்கொள்கிறவர். 3வது, கடினமாக இருந்தாலும் கடவுளிடம் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பதை வழக்கமாக கொண்டிருப்பவர். 4வது, வேத வசனங்களுக்கும் சபை முப்பவர்களுக்கும் கட்டுப்பட்டு தன்னை சரிப்படுத்தி கொள்ள தயாராக இருப்பவர். இதெல்லாம் விளக்கம் சொல்லப்படுறது கிடையாது, போன வாரம் தெளிவாக பார்த்துட்டோம். ஒரு ஞாபகத்துக்காக நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பரிசோதனை 4வது டெஸ்ட் நம்மளுக்கு வச்சுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசுவாசத்துக்கான பரிசோதனைகளை பார்த்துறோம். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசியாக வாழ்கிறோமாங்கிறதுக்கான பரிசோதனைகளை பார்க்குறோம். பரிசோதனை 4, டெஸ்ட் நம்பர் 4. நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறீர்களா? அதாவது நீங்கள் ஒளி நடக்கிறீர்களா? டு யூ வாக் இன் த லைட்? 1 யோவான் 1:5-7, 1 யோவான் 2:7-8 அதை நம்ம பைபிள் ரீடிங்கில் வாசிச்சாச்சு. ஒளியில் நீங்கள் நடக்கிறீர்களா? ஒளினா என்ன? ஒளினாலே நம்ம வந்து வேதத்தில் நம்ம வந்து இயேசு தான் ஒளியாக இருக்கிறார் இல்லைங்களா? அவர் தான் லைட், இயேசு தான் ஒளி, இயேசு தான் வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் உண்மையாக இருக்கார். அவர் தான் இஸ் த ட்ரூத் லீடிங் டு லைஃப். இயேசு தான் வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் உண்மையாக இருக்கிறார். ஒளின்னு சொல்லும்போது 3 முக்கியமான காரியங்களை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒளி, வெளிச்சம்னு சொன்னாலே வந்து ஒளி இல்லாமல் இந்த பூமியில் வாழ்க்கை இருக்குமா? வாழ்க்கைகள் உயிர் வாழ முடியுமா? இருக்காது இல்லைங்களா? சூரிய ஒளி இல்லாட்டினா இந்த பூமி வந்து ஒரு இருண்ட பூமி, ஒரு கோல்டு பிளானட்டாக தான் இருக்கும் இல்லைங்களா? சூரிய ஒளினால தான் உயிர் வாழ முடியுது. அதே மாதிரி கிறிஸ்துங்கிற ஒளி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வெளிச்சம் கிடையாது. வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு உண்மையான வாழ்க்கையாக இருக்க முடியாது. உயிர் இல்லாத வாழ்க்கை தான். அதே மாதிரி மறுவுல வாழ்க்கைக்கும் இயேசுங்கிற ஒளி தான் அவசியமாக இருக்கிறார். 2வது, ஒளி வந்து இட் ரிவீல்ஸ். ஒரு இருட்டு அறைக்குள்ளார ஒரு சின்ன தீக்குச்சி கொடுத்தனா கூட அந்த அறையில் வந்து பிரகாசமாக நம்ம பல பொருட்களை பார்க்க முடியும். இந்த லைட் ரிவீல்ஸ். ஒளி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுது. நம்மளுடைய பாவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வெளிப்படுத்தி காட்டுறது வந்து கிறிஸ்துவோட ஒளி. எபிரேயர் 4:13 படிக்கும் பொழுது கடவுளுடைய படைப்பு கடவுளுக்கு முன்னாடி நிர்வாணமாக இருக்கின்றார். அனைத்து காரியங்களும் கடவுளுக்கு முன்னாடி வெளிச்சமாக இருக்குது. நம்ம எல்லாரும் கடவுளுக்கு முன்னாடி கணக்கு கொடுத்தாக வேண்டுங்கிறார். த லைட் ரிவீல்ஸ். ஒளி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. கிறிஸ்து நம்மளுடைய எல்லா பாவங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணுறார். 3வது, ஒளி வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. லைட் இஸ் டு பி சீன். அதே மாதிரி கடவுள் ஒளின்னு சொல்லும்பொழுது, கிறிஸ்து ஒளின்னு சொல்லும்பொழுது கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னை அறிஞ்சு கொள்ள விரும்புகிறார். நான் எப்பேற்பட்ட கர்த்தன், எவ்வளவு ருசி உள்ள கடவுள் வந்து இயேசு வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதே மாதிரி நம்ம யாருன்னு சொல்லியும் நம்ம வெளிப்படுத்தப்படுகிறோம்.
இதை பற்றி 1 யோவானில் பார்க்கலாம். சரி, யோவான் நம்ம நற்செய்தி யோவான் இதை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஒளியை பற்றி, இந்த இயேசு கிறிஸ்துங்கிற ஒளியை பற்றி யோவான் 1:4-5, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து, அவரில் தான் ஜீவன் வாழ்க்கை இருக்குது. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, அதை மேற்கொள்ள முடியாது. The darkness cannot overcome the light. இயேசுங்கிற வெளிச்சத்தை இருளானது, டார்க்னஸ் மேற்கொள்ள முடியாது. அதே நற்செய்தி யோவான் 2 அதிகாரம் 20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி நிலத்தில் வராதிருக்கிறான். தி ஈவில் டூயர்ஸ், தீமை செய்கிறவங்க, இந்த ஹேட் லைட், அவங்களுக்கு வெளிச்சம் பிடிக்காது. ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிரும். ஆல் த டீட்ஸ் வில் பி எக்ஸ்போஸ்ட். அதனால் அவங்க வெளிச்சத்துக்கு வரமாட்டாங்க. பொல்லாங்கு செய்கிறவங்க தான் இருளில் இருப்பார்கள். ஆனால் சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். சத்தியத்தில் வாழ்கிறவங்க வெளிச்சத்துக்கு வருவாங்க. தங்களுடைய காரியங்கள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுங்கிறதுக்கு அறிவு வெளியாகும்படியாக அவங்க நிச்சயமாக ஒளியினிடத்தில் வருகிறார்கள். இயேசுதான் அந்த ஒளியாக இருக்கிறாரு. இயேசுதான் வாழ்வாக இருக்கிறார். ஒளின்னு சொன்னாலே நம்ம நினைக்க வேண்டியது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த ஒளியில் நடத்தல், வெளிச்சத்தில் நடத்தல்னா என்ன அப்படி நம்ம பார்க்க போகிறோம். நடத்தல் என்றால் என்ன? இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் பின்பற்று தான் வெளிச்சத்தில் நடத்தல், ஒளியில் நடத்தல். நற்செய்தி யோவான் 8 அதிகாரம் 12 யோவான் சொல்கிறாரு, மீண்டும் இயேசு மக்களுடன் பேசத் தொடங்கி, நானே உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன். இந்த நானேன்னு சொல்லி இயேசு அடிக்கடி சொல்வார். கிட்டத்தட்ட 7 முறைக்கு அதிகமாக நம்ம வேதத்தில் படிக்கலாம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே வாயில், நானே நல்ல மேய்ப்பன், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு, நானே வாயில், நானே கதவு. அது மாதிரிங்க, நானே உலகத்தில் வெளிச்சம். ரொம்ப முக்கியமான நானே அது. ஐ ஆம் த லைட். ரொம்ப முக்கியமானது. வெளிச்சம் இல்லாட்டினா, கிறிஸ்து இல்லாட்டினா இருள் தான், டார்க்னஸ் தான், யாரும் வாழ முடியாது. என்னை பின்பற்றுகிறவன் ஒருபோதும் இருளில் நடக்க மாட்டான், ஜீவ வெளிச்சம் அவனிடம் இருக்கும். என்னை பின்பற்றுகிறவன், நம்ம அண்டலில் முடியலாம், என்னை பின்பற்றுகிறவன் ஒருபோதும் இருள் நடக்க மாட்டான், ஜீவ வெளிச்சம் அவருடன் இருக்கும். யோவான் 12 அதிகாரம் 35 வசனம். அந்த வசனத்தை முழுமையாக படிக்காமல் ஒரு முக்கியமான பகுதியை மட்டும் நம்ம படிக்கிறீங்க. இருளிலே நடக்கிறவன், இயேசு பேசுகிறார், இருளிலே நடக்கிறவன் தான் எங்கே போகிறான் என்று அறியாதிருக்கிறான். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 2 பாதை இருக்குது. ஒரு பாதை இருளாக இருக்குது, ஒரு பாதையில் வெளிச்சம் இருக்குது. எந்த பாதையை நம்ம பார்த்து போவோம்? வெளிச்சமுள்ள பாதையில் நம்ம போகும்போது தான் நம்ம அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியலைங்களா? இங்கே சொல்கிறாரு, இருளில் நடக்கிறவன் தான் எங்கே போகிறான் என்று அறியாதிருக்கிறான். இருள் பாதையை தேர்ந்தெடுத்து போனால் நம்ம எங்கே போகிறோன்னு சொல்ல முடியாது. we cannot reach the destination. எபேசியர் 5 அதிகாரம் 8 பார்க்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அந்தகாரமாக இருக்கிறீர்கள்னா இருளில் இருந்தீங்க. முற்காலத்தில் நீங்கள் இருளில் இருந்தீங்க, யுவர் இன் த டார்க்னஸ். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருந்தால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நம்ம இப்படி நடந்து கொள்கிறோமா? பெரிய கேள்வி இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த வசனங்களில் 1 யோவான் 1 அதிகாரம் 6-7 நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறா இருப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாருங்க. நான் கடவுளோடு ஐக்கியப்பட்டுட்டேன்,
ஐ ஹேவ் ஃபெல்லோஷிப் வித் காட்னு சொல்லிக்கிட்டு இருளே நடந்தால் நம்ம பொய் சொல்கிறாங்கிறார். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறார். ஆனால் சத்தியத்தை இங்கே சொல்கிறார். கடவுளுக்கு முன்னாடி நம்ம ஏமாற்ற முடியாது. 7வது வசனத்தில், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த வசனத்தில் வந்து நம்ம கடவுள்கிட்ட ஐக்கியப்பட்டிருக்கோன்னு சொன்னோம்னா, இஃப் ஐ சேவ் யூ ஃபெல்லோஷிப் வித் காட்னா நம்ம வந்து ஒளியில் நடக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம கடவுள்கிட்ட உறவு வச்சிருக்கோன்னு சொன்னாலே ஒளியில் நடந்தால் தான் உறவு வச்சு கொள்ள முடியும். அதே மாதிரி இங்கே இந்த வசனத்தில் நம்ம ஒளியில் நடந்தால் தான் ஒருவோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அதாவது சபையார் நம்ம ஒருவர் ஐக்கியப்படுறதுக்கு, சபையார் நம்ம விசுவாசம் எல்லாரும் ஒன்றோடு ஒன்று ஃபெல்லோஷிப் வச்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதே நம்ம ஒளியில் நடந்தால் தான் முடியும். இன்றைக்கி பல சபைகளில் பார்த்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகள். சபைக்கு வருவாங்க, அந்த உட்காந்துருக்கிற அந்த அம்மா பக்கத்தில் உட்கார மாட்டோம்ப்பா அப்படின்வாங்க. அந்த உட்காந்துருக்கிற பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. சபைக்கு வருவாங்க, ஆனால் பக்கத்தில் உட்கார மாட்டாங்களாம். அவங்கக்கிட்ட சண்டை, கோபம். அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம வெளிச்சத்தில் நடக்கலன்னு சொல்ல வருது இல்லைங்களா? சபையோடு ஐக்கியப்படுறதுக்கே வந்து காரணமாக இருக்கிறது வந்து நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறது. இப்போ சபையில் இருக்கவங்க வந்து தவறு செய்ய மாட்டாங்க, தவறு செய்வாங்க. நிச்சயம் தவறு செய்வோம், நம்ம எல்லோரும் தவறு செய்வோம் தான். இந்த சபை தான் பெர்ஃபெக்ட் எதுவும் சொல்லவே முடியாது இல்லைங்களா? நம்ம எல்லாருமே ஆதாரத்தம் ஓடுது, எல்லார்ட்டையும் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனாலும் நான் வெளிச்சத்தில் நடக்கிறதுக்காக என்ன பண்ணி என் பாவங்களை நான் ஒப்புக்கொண்டு, போன வாரம் பார்த்து பாவத்தை ஒப்புக்கொள்ளும் பொழுது கடவுளுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்குறோம். சபையார்கிட்ட போய் யாராவது நான் தவறு செஞ்சோம்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் நம்ம கௌரவம் குறைஞ்சி போகாது. அப்படி சொல்கிறதுனால நம்ம வெளிச்சத்தில் வாழ்கிறோம், கடவுள் ஐக்கியப்படுறோம் இல்லைங்களா? இங்கே போதனைகள் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக இருக்குது. எதுவுமே வந்து தப்பாக வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணுறதுக்கான அது மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாமே தெளிவாக இங்கே வந்து யோவான் பேசுகிறார். இப்போ என்ன கேள்வினா, ஒளின்னா இயேசு கிறிஸ்து, அவர் தான் உண்மை, அவர் தான் சத்தியம் தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி எப்படி ஒளியில் நடக்கணுங்கிறது அவசியம் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேள்வினா, நான் வெளிச்சத்தில் நடப்பது எப்படி அறிவது, நான் ஒளியில் நடக்கிறேங்கிறத எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, நான் உண்மையிலே வந்து ஒளியில் நடக்கிறேனா அப்படிங்கிறத நான் எப்படி அறிந்து கொள்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு 2 வகையான பதிலை பார்க்க போகிறோம். இந்த 2 டெஸ்ட்டை நம்மளுக்கு வச்சுக்கிட்டாலே நம்ம வெளிச்சத்தில் நடக்கிற மாதிரி அறிஞ்சு கொள்ள முடியும். முதல்ல வந்து, நீங்கள் கடவுளின் நிஜத்தில் வாழ்கிறீர்களா? டு யூ லிவ் இன் காட்ஸ் ரியாலிட்டி? அதாவது வந்து கடவுளுடைய திட்டத்தின்படி, கடவுளுடைய எண்ணத்தின்படி நம்ம வாழ்கிறோமா? கடவுளுடைய அஜெண்டா படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்லாட்டினா என்னோட அஜெண்டா, என்னோட திட்டப்படி, என்னோட எண்ணத்தின்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிறது சோதித்து பார்த்தாலே நம்ம ஒளியில் வாழ்கிறோமான்னு அறிந்து கொள்ள முடியும். ரோமையர் 8வது அதிகாரம் 12 14 வரைக்கும் பார்க்கலாம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். நம்ம வந்து மாமிசத்தின்படி உலகாந்திரப்படி வாழ்ந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? உலகாந்திரப்படி வாழ்ந்தால் மாம்சத்துக்கு அடிமைன்னு சொல்கிற வரோம். அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம சாவீர்கள்னு சொல்கிறாருங்க. அதே சமயத்தில் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பை த ஸ்பிரிட் we can put to death the deeds of the flesh. ஆவியின் மூலியமாக நம்ம சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவின் ஆவியினால, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறோம், நம்ம தான், அவங்க தான் கடவுளுடைய மகள்னு சொல்ல முடியும். மாமிசத்தின் ஆவியில் போகிறது கிடையாது, என்னோட ஆவியில் நான் போகிறது கிடையாது. பரிசுத்த ஆவியில் நடத்தப்படும் பொழுது, கிறிஸ்துவின் ஆவியில் நடத்தப்படும் பொழுது நான் கடவுளுடைய மகன். சங்கீதம் 119 105 வசனம் தெரிஞ்ச வசனம் ஏற்கனவே படிச்ச நம்ம, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமா இருக்குது. Your words are light, lamp to the feet and light to the path. உம்முடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமா இருக்குது, என் பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றி வரும்பொழுது தான் நம்மளுக்கு வெளிச்சமான பாதையில்
நம்ம போக முடியும். விசுவாசிக்குன்னு சொல்கிற பல பேர் பார்த்தீங்கன்னா வெளியே விசுவாசின்னு காட்டுறதுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதுக்கான ஒரு மாஸ்க்கு, அதுக்கான ஒரு முகமூடியை போட்டு நான் விசுவாசின்னு இருந்து எல்லாம் வாழ முயற்சி எடுக்கிறாங்க. தங்கள் பாவத்தை வெளியே காட்டுறதுக்கு விரும்புறது கிடையாது. ஒவ்வொருவரும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு முகமூடியை போட்டு வாழ பார்க்குறோம். வெளியே விசுவாசி மாதிரி, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவிசுவாசியை விட சொல்ல மோசமாக கூட நம்ம வாழ்ந்துக்கிட்டு வரலாம். ஆனால் ஒளியில் நடக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த முகத்திரையை கிழிச்சிட்டு கிறிஸ்துவின் அவருடைய ஒளியாக நான் வாழ தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒளியில் நடக்கும் பொழுது கிறிஸ்துவனை பிரதிபலிக்கக்கூடியவனாக தான் என்னுடைய நடத்தையும் என்னுடைய பேச்சும் பிரதிபலிக்க வேண்டும். சபையில் உள்ள எல்லா போதனைகளும் தெளிவாக புரியலாம், பைபிளில் மனப்பாட வசனங்கள் நல்லா சொல்லலாம், நமக்கு சபை போதனை தாங்க பெஸ்ட்டு போதனை, அந்த சபையில் தவறாக போய்க்கிறாங்க, இந்த மாதிரி டாக்டரல் ட்ரூத் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட ஒளியில் நடக்காட்டினா கிறிஸ்துவோட உறவுல நம்ம வளராமல், விசுவாசத்தில் வளராமல் நம்ம போக முடியுமா? நிச்சயம் போக முடியும். ஒரு பெரிய ஒரு சோதனை அது நம்ம ஒளியில் நடக்கிறோமாங்க பார்க்குறதுக்கு. ரெண்டாவது முதல் பார்த்தீங்க கிறிஸ்துவோடைய இயேசு கடவுளுடைய அவருடைய அந்த ரியாலிட்டி, அந்த அவர் சொன்னபடி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோமா பார்க்குறோம். அடுத்தது நீங்கள் கிறிஸ்துவின் சீடரா. நான் ஒளியில் நடக்கிறேன்னு சொன்னால் ரெண்டாவது நம்மளை சோதிச்சு பார்க்குறது நீங்கள் கிறிஸ்துவின் சீடரா. ஆர் யூ a disciple of Jesus Christ? அது 2 படம் இங்கே காமிக்கிறேன். வலது இருக்கிற படம் ஒரு பெண்மணிக்கு ஒரு gift கிடைக்குது. வெரி எக்ஸ்பென்சிவான gift. ரொம்ப நாளும் காத்துக்கிட்டு இருந்து விலை மதிக்க முடியாத gift அந்த பெண்ணுக்கு கிடையாது. சந்தோஷமாக அந்த பெண் வாங்கிக்குது. இன்னொரு படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் ஒரு சோல்ஜர் தன் குடும்பத்தார் மனைவி மக்களுக்கு பிரியா விடை கொடுத்துட்டு இராணுவத்துக்கு போகிறார். 2 படத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 2 படத்தில் எந்த படம் ஒரு கிறிஸ்துவ விசுவாசிங்கிறத பிரதிபலிக்குது? Which picture represents a Christian or Christianity? யார் வேணா சொல்லலாம். எந்த படம் ஒரு கிறிஸ்துவ விசுவாசியை பிரதிபலிக்குது? சோல்ஜர். வேற யாராவது? சோல்ஜர். நல்ல பதில். அதான் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் பாருங்கள், ரெண்டுமே விசுவாசி கிறிஸ்தவ விசுவாசம் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அவிசுவாசம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு கடவுள் கிறிஸ்து மூலியமாக மாபெரும் பரிசு கொடுத்தாரு இல்லைங்களா? விலைமதிக்க முடியாத ரட்சிப்பு மீட்புங்கிற பரிசு கொடுத்தாரு. அப்போ பரிசு எடுத்துக்கொண்ட நம்ம விசுவாசி, நம்ம கிறிஸ்தவன் தான். ஆனால் அதோட நின்று விடும்போது தான் விசுவாச வாழ்க்கைங்கிறது கிடையாது. பரிசெல்லாம் வாங்கியாச்சு. we are not called just நம்ம கன்வெர்ட் மட்டும், அதான் நம்ம மனமாற்றம் அடைஞ்ச கிறிஸ்துவன் மட்டும் கிடையாது. எதுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? எதுக்காக எனக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்குது? வாட் இஸ் மை காலிங்? எதுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? என் வாழ்க்கையில் என்ன பர்பஸ் இருக்குது? எதுக்காக நான் வாழ்க்கையில் வாழணும்? ஏன் கடவுளை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அந்த சோல்ஜருடைய அந்த விசுவாசி, அப்பேற்பட்ட விசுவாசியா நம்ம இருக்கிறோமா, வாழ்கிறோமா? எதுக்காக நீ அழைச்ச, அதுக்கு நான் தயாராக இருக்கிறேனா? எதுக்காக நான் கூப்பிடப்பட்டிருக்கிறேன்? எதுக்காக எந்த பர்பஸ்க்காக என்னை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு? அதில் முக்கியம் செலுத்துறனா இல்லையா? அதை பற்றி நான் கவலைப்படுறனா இல்லையாங்கிறது நம்ம சோதிச்சு பார்க்க அவசியமாக இருக்குது. நான் கடவுளுடைய இயேசுவோட சீடரா? மத்தேயு 16:24-25. அப்பொழுது இயேசு தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை
இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இப்போ என்னை சிலுவையை சுமந்துக்கிட்டு என்னை பின்பற்றி என்னை வெறுத்து வர சொல்கிறார். இதை கேட்கும் பொழுதே நம்மளுக்கு டக்குன்னு மனசில் வரும், என் வாழ்க்கையே பெரிய சிலுவையாக பாரம் தாங்க, என் வியாதி இருக்குங்க, அதான் நான் சிலுவையை சுமந்துறேன், அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை நம்ம சிலுவைக்கு இணையாக சொல்லுவோம், சிலுவையை சுமக்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். வியாதி வந்தால் நான் ஒரு சிலுவையை சுமக்கிறேன்னு சொல்லுவோம். அப்படிங்க இயேசுக்கு சொல்ல வரல. ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னை வெறுத்து என்னை பின்பற்ற கடவன். சிலுவை அவமானத்தின் சின்னம், அவமானத்தோட அடையாளம். சிலுவை ஒரு வலியோட சின்னம். சிலுவை ஒரு கொடூரமான ஒரு மரணத்தோட சின்னம். அப்படின்னா நம்ம அதை மாதிரியே போகணுமாங்கிறது நம்ம வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்ற தன்னை வெறுத்துன்னு நான் சொல்லும் பொழுது கட்டாயம் நானும் அப்படியே வேத சாட்சி மாதிரி சாப்பிட்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனால் தயாராக இருக்குமா இல்லைங்க வேறு விஷயம். அது நம்ம அது ரொம்ப ஆழமான விஷயம், அதுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையிலே நம்ம வாழும் பொழுதே நான் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு பின்பற்றான் நம்ம சோதித்து அறிஞ்சு கொள்ள முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் நான் ஒரு பொய் சொன்னால் போதும், எனக்கு அதனால் அவமானம் எனக்கு வராது, அவமரியாதை வராது, ஃபினான்ஷியல் லாஸ் கிடையாது, முடிஞ்சு போச்சு மேட்டர். ஒரு பொய் சொன்னால் போதும். ஆனால் உண்மையை சொன்னால் எனக்கு அவமானம், அவமதிப்பு, பல பேர் பல மாதிரி பார்ப்பாங்க, பெரிய லாஸ் கூட எனக்கு வரலாம். ஆனால் உண்மையை சொல்லும் பொழுது அவமானங்கிற சிலுவையை சுமக்கிறேன், அவமதிப்பை சுமக்கிறேன், பண லாஸை நான் சுமக்கிறேன். ஆனால் நான் இயேசுவை பின்பற்றுறவனாக இருக்கிறேன். இயேசுவோட சீரன் சொல்லும்பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம இயேசுவை பின்பற்றாங்கிறத நம்ம சோதித்து பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம சோதித்து நம்மளை பார்க்க முடியும். பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விசுவாசின்னு ஏற்கனவே நம்ம அந்த படம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஒரு பெண்மணி ஒரு பரிசு வாங்கின மாதிரி அதோடு நான் ரட்சிப்படைஞ்சிட்டேன், நான் மீட்படைஞ்சிட்டேன், என் பிள்ளைங்க ரட்சிப்படைஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, நான் நேராக மோச்சந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உலகாந்திர வாழ்க்கையாக தான் இருக்கும். நான் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றது, எவ்வளோ அதிகமான சொத்து சேர்க்கறது, எந்த அளவுக்கு நான் படித்து டாப்பில் ஆம்பிஷன்ஸ், எப்படி ஆம்பிஷன்ஸாக நான் வாழ்க்கையில் வர்றது, என் பிள்ளையை எப்படி வளர்க்குறது, நான் டாப் சமுதாயத்தில் எப்படி நான் நம்பர் 1 நிற்கிறது மாதிரியான அதே மாதிரி நோக்கத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு வர்றது அப்போ அவிசுவாசிக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சு, அதுக்காக வீடு வாங்கக்கூடாது, சொத்து வாங்கக்கூடாது, பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் என்னோட நோக்கம், என்னோட காலிங் எதில் இருக்குது, எதுக்காக இயேசு அழைச்சிருக்கார், எது எனக்கு முதன்மையாக இருக்குது. நிச்சயமாக வேலைக்கு போனால் சொத்து வாங்க தப்பு கிடையாது தான், பிள்ளைங்களை சொத்து சேர்க்க தப்புன்னு கடவுள் சொன்னது கிடையாது. ஆனால் என் வாழ்க்கையில் எது முதன்மையாக இருக்குது, இயேசுவோட சீடர்னா என் வாழ்க்கையில் எது முதன்மையாக இருக்குது, என்னத்துக்காக அழைக்கப்பட்டுங்கிறத அதை பற்றி நான் சிந்திக்கிறேனா இல்லையா? இருளில் வாழ்கிறது விசுவாசியை நம்ம சொல்ல முடியாது, கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. ஒரு நிறைய மாத கர்ப்பிணி வயிற்றில் இருக்க குழந்தை, ஐயோ நீ வெளியே வராத குழந்தை, உள்ளாரே இரு, சேஃபாக இருங்க தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை இறந்து போயிடும். இந்த குழந்தை வெளியே வரணும். இருள் வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியே வெளிச்சத்துக்கு வரும்போது தான் நம்ம பிரகாசிக்க முடியும். எப்படி சந்திரன் சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கிற மாதிரி தான் நம்ம கிறிஸ்து ஒளியாக இருக்கும்போது அவர் ஒளியை நம்ம பிரதிபலிக்க முடியும். வெளிச்சத்தில் நடந்தால்தான் நான் ஒளியை பிரதிபலிக்க முடியும். இன்னொரு விசுவாசியோட ஐக்கியப்பட முடியும். ஒரு அவிசுவாச கிறிஸ்துக்குள்ளாரான் கொண்டு வர முடியும். எபேசியர் 2வது அதிகாரம் 8-10 இது நம்ம எல்லாருக்கும் மனப்பாட வசனம், இருந்தாலும் ஒருத்தர் பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாடுறபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த வசனம், மனப்படமாக தெரியும், வீட்டில் கூட எழுதி ஒட்டி வச்சுருப்போம். இந்த ஒரு வசனம் தான் நம்ம முக்கியமாக
கிறிஸ்துவ விசுவாசம் சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வசனம் இதுதான். அவிசுவாசிக்கும் இன்னும் கிறிஸ்துவ நம்புறன்னு பொய் போதனை சொல்கிறவங்களுக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய முக்கியமான வசனம் இது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் ஆனதல்ல. இது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட நிறுத்திடுறோம். எப்படி அந்த பரிசு வாங்கின பெண்மணி மாதிரி ரட்சிப்படைஞ்சிட்டப்பா நிறுத்திடுறோம். நம்ம இந்த 10வது வசனத்தை பாருங்க, இதை நம்ம யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். வேதத்தில் வசனங்களை படிக்கும்போது எங்கெல்லாம் ஏனெனில், ஆகவே, எனவே, ஆங்கிலத்தில் ஃபார், தேர்ஃபோர் அப்படின்னு படித்தாலே இந்த முதல் சொன்ன வசனத்துக்கு இந்த வசனம் 2வது வசனம் பார்க்குறது, அடுத்த வசனம் வந்து ஏதோ முக்கியமான காரியம் சொல்ல போது நம்ம அறிஞ்சிக்கணும். இந்த முதல் வசனத்தை லிங்க் பண்ணி தான் இந்த வசனம் வருது. இந்த வசனம் வந்து எனவே சொல்லக்கூடிய வசனத்தெல்லாம் முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நீ கிருபையினால கிருபை கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் ஏனெனில் நற்கிரியை செய்யறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். கிருபை எனக்கு கிடைச்சதுனால நான் நல்ல காரியங்கள் செய்கிறேன். கடவுளுடைய திட்டமே கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம சிருஷ்டிக்கிறதுக்கு நம்மளை கிருபையை கொடுத்துருக்காரு. அதுக்காக கிருபை கொடுத்துருக்காரு. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம் கிறிஸ்து இயேசுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டதுக்காக நல்ல காரியங்கள் செய்கிறதுக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டு நம்ம தான் தேவனுடைய ஹேண்டி ஒர்க், அவளுடைய ஒரு பெரிய கை வேலைப்பாடுங்கிறார் நம்மளே கடவுள். அப்படின்னா நற்கிரியை செய்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரின்னு சொல்லும் பொழுது அது ஆவிக்குரிய காரியங்களும் உள்ள நற்கிரிகளும் உண்டு, இயேசுவை பின்பற்றக்கூடிய காரியங்களும் உள்ள நற்கிரிகள் உண்டு. அதே சமயத்தில் சமுதாயத்தில் நற்கிரிகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் அவிசுவாசம் இருக்கும் பொழுது 100 ரூபா ஒருத்தருக்கு தானம் கொடுத்தோன்னா ஒரு 10 பேர் பார்த்தா தான் பெருமையான கொடுப்பாங்க. அதே விசுவாசம் ஆகிட்டா 1000 ரூபா கொடுத்தா கூட வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாது. கிறிஸ்துவுக்குள்ளார நல்ல காரியங்கள் செய்யறதுக்கான சிருஷ்டிக்கப்பட்ட கடவுளுடைய கை வேலைப்பாடு தான் நம்ம எல்லாருமே. இந்த வசனத்தை பல இடத்துல வந்து நம்ம அப்படி ஒதுக்கி தள்ளிடுறோம் இல்லைங்களா? நம்ம படைக்கப்பட்டதுக்கான காரணமே, நம்ம விசுவாசம் ஆனதுக்கு காரணமே, மீட்பு கொடுக்கறதுக்கு காரணமே நற்கிரியைகளை செய்யறதுக்காக தான். மொத்தம் இன்றைக்கு நம்ம பார்த்ததில் ஒளியில் நடக்கிறான்னு சொல்லும்போது ஒளிங்கிறது வந்து கிறிஸ்து தான். அவர் தான் உண்மையானது, ஒரு சத்தியத்தை அழைச்சிட்டு போகிறார். அவர் தான் வாழ்வை தரக்கூடியவராக இருக்கார். ஒளியில் நடக்கிறோமா, வெளிச்சத்தில் நடக்கிறோமானா நடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எப்படி நடக்கிற பரிசோதி பார்க்கறதுக்கு நம்ம வந்து கடவுளுடைய அஜெண்டா படி வாழ்கிறோமா, கடவுளுடைய திட்டத்தின்படி வாழ்கிறோமா, அவருடைய வில், அவரோட விருப்பத்தின்படி வாழ்கிறோமா, அவருடைய பர்பஸ், அவருடைய காலுக்காக வாழ்கிறோமா. அப்புறம் கிறிஸ்துவோட சீடனா வாழ்றனா, இவனோட வாழ்கிற வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களில் கிறிஸ்துவ சீடனா வாழ்றனா, அதே மாதிரி உலகாந்தர காரியங்களை நான் வந்து கிறிஸ்துவுக்கு சீடனா வாழ்றனா. ஒரு நம்ம பொய்யை நம்ம சொல்லும் பொழுது, அதாவது வந்து சூடான பாத்திரத்தில் கைப்பட்ட சறுக்குன்னு கை எடுத்துக்குவோம், அணிச்ச செயலாக நம்ம கையை எடுத்துக்குவோம். பாவம் செய்யும் பொழுது அணிச்ச செயலாக மன்னிப்பு கேட்குறோம். பரிசாவி உணர்த்துறாரு. நம்ம வந்து ராத்திரி வரைக்கும் கூட காத்திருக்க அவசியம் கிடையாது. பாவம் செய்யும் தப்பாக சொல்லிட்டு நம்ம மன்னிச்சுங்க பிரதர், மன்னிச்சுங்க சிஸ்டர்னு சொல்லும் பொழுது நம்ம அதுதான் ஒரு பெரிய எவிடன்ஸ், சாட்சியாக இருக்குது. நான் வந்து ஒளியில் நடக்கிறேன்னு சொல். இப்போ வந்து இதோட சம்மரி நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்துவன் என்பவன் உலகம் அல்லது தன் சொந்த ஞானத்தில் வாழாமல் கடவுள் சொல்லும் உண்மையின் வெளிச்சத்தில் வாழ்வது. என்னோட ஞானத்தில் அறிவு எல்லாம் இருக்குதான், ஆனாலும் அதெல்லாம் அவசியம்தான். ஆனாலும் என் வாழ்க்கை வந்து கடவுளுடைய உண்மையின் சத்தியத்தில் வெளிச்சத்தில் வாழ்வது தான் ஒரு கிறிஸ்தவன். இரண்டாவது வந்து ஒரு கிறிஸ்தவராக இருப்பவர் எதையாவது பெறுவதற்கு மட்டுமல்ல, நடத்தையும் சத்தியத்தையும் தொடர்ந்து பெறுவது. எதையாவது கடவுள் தருவாரா எனக்கு, அதுக்காக கிறிஸ்தவம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, சபைக்கு ஐயோ எனக்கு சபைக்கு நான் போகலையே, ஐயோ கடவுள் ஆசீர்வாதம் தராமல் போயிட்டாரே, ஐயோ சபைக்கு போனது ஆசீர்வாதம். சபைக்கு ஆசீர்வாதத்துக்காக வர்றது வந்து ஒரு விசுவாசி கிடையாது. சபைக்கு வரும்பொழுது
என் தந்தையோட சக விசுவாசிகளோட ஐக்கியப்பட்டதுக்கு நான் வரேன். விசுவாசிகளோடு சேர்ந்து என் தந்தையை நான் ஆராதிக்க வரேன். அதுக்காக கடவுள் ஆசீர்வாதம் தரமாட்டான்னு சொல்ல வரல. திருப்பி ஆசீர்வாதம் 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 சொல்லி வர்றது அது விசுவாசி கிறிஸ்தவன் என்பது கிடையாது. அதை நம்ம கவனிச்சுக்கலாம். மூன்றாவது இயேசுவையும் அவருடைய போதனை நேசித்து அவரை போல் வாழ விரும்பி, அவருடைய போதனைகளை நேசித்து அவரை போல், அதாவது வி இமிட்டேட் கிரைஸ்ட், இயேசுவை தான் நம்ம இமிட்டேட் பண்ணோம், அவரை போல வாழ விரும்புகிறவர். ஸோ நம்ம சபையார் அனைவரும் இன்றைக்கி பார்த்த அந்த விஷயத்தில் ஒளியில் நம்ம நடக்கிறோமாங்கிறத நம்ம அடிக்கடி சிந்திச்சு பார்ப்போம். நல்லா கவனிச்சிங்க. நான் பெர்ஃபெக்ட் கிடையாது. நான் ஒளியில் எப்பொழுது நடந்துருக்கேன்னா கிடையாது. நம்ம எல்லாரும் வெளியே தவறணும் இல்லைங்களா, தவறி போகிறோம். ஆனாலும் பாவத்தை ஒப்புக்கொள்ளும் பொழுது அருமையான நம்மளுக்கு அட்வொகேட், பிரமாண்டமான அட்வொகேட் பரலோக தந்தையில் அருகே வலது பக்கம் இருந்து நம்மளுக்காக பரிந்து பேசி பாவ மன்னிப்பு வாங்கி தரும்பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புனிதப்பட்டு வரும்பொழுது கிறிஸ்து போல் நம்ம மாற முடியுமா? அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம ஜெபிப்போம். அதை நோக்கி தான் இறைவன் நம்ம சார்ந்திருப்போம். அடுத்த வாரம் பார்க்குறது அடுத்த பரிசோதனை 5, பாவங்களை வழக்கமாக செய்து கொண்டு வருகிறீர்களா? டு யூ மேக் அ ப்ராக்டிஸ் ஆஃப் சின்னிங்? பாவத்தை வழக்கமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்களா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-18, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-21. இது அடுத்த வாரம் நம்ம தியானம் பண்ணிட்டு வரலாம். அடுத்த வாரம் இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அன்பான கர்த்தரே, இதோ யோவானுக்கு எழுதிய முதல் கடிதம் மூலமாக நீர் எது விசுவாசம், எது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எங்களுக்கு தெளிவாக வசனங்கள் வாயிலாக இந்த டீச்சிங் சீரியஸ் மூலமாக எங்களுக்கு போதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த சபையாருக்கு போதிக்கின்ற நான் என்ன வாழ்க்கையும் பார்த்துக்கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த சபையாருக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதை நாங்கள் வார்த்தைகளை கேட்டுவிட்டு அதை நாங்கள் செயல்படுத்தாமல், இந்த வாழ்க்கையிலே அதை நாங்கள் கொண்டு வராமல் இருந்தால், கண்ணாடியிலே முகத்திலே இருக்கிற அழுக்கை பார்த்து அது அசட்டை செய்யாதவன் போல் இருப்பது போல் நாங்களும் வாழ்க்கையில் இருந்து விடுவோம். ஆனால் நாங்கள் எப்படி கண்ணாடியில் பார்க்கும்பொழுது முகத்தில் இருக்க அழுக்கை துடைத்துக் கொள்வது போல, இதோ எங்கள் பாவங்களை துடைப்பதற்காக ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆண்டவரிடம் கர்த்தரிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்டு புனிதப்படுத்துவதற்கான பலத்தை தாரும். எங்கள் மறைவான பாவங்களையும் வெளிப்படைய செய்கிற பாவங்களையும் எங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கான பலத்தை தாரும். இயேசுவின் சீடராக வாழ எங்களுக்கு பலத்தை தாரும். எங்களால் தகப்பனை எங்களால் முடியாது. பரிசாவிகள் கொடுத்திருக்கின்றீர். யாருக்கு கிடைக்காத மாபெரும் பாக்கியமான இந்த கடவுளுடைய பிரசன்னம் எங்களிடம் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாட்களும் 365 நாட்களும் எங்களோட இருக்கக்கூடிய இந்த பரிசுத்தாவியானவர் தானே எங்கள் வழிநடத்துமாறு கொண்டாடுகின்றோம். இந்த மன்றாட்டை அனைத்தையும் எங்கள் கர்த்தரை மீட்புமான இயேசுவின் நாமத்தில் கெஞ்சும் அன்பு தந்தையே, ஆமென்.